உட்கார்ந்த உடனே அந்த உடம்பே ஒரு மாதிரி ரொம்ப சாதாரணமா அப்படி இப்படி உட்கார்ந்துட்டு அப்புறம் இதெல்லாம் சொல்லி இல்லை முதல் அனுபவம் இல்லை. ஆனால் எனக்கு செய்தி வாசிக்கிறதுன்னு நான் வீட்டில் உட்காந்து நான் நிறைய பேர் நானே போய் படித்து பார்த்துருக்கேன். செய்தி வாசிக்கிற மாதிரி உங்களை மாதிரி பேசுன செய்தி பார்த்துருக்கேன். அப்புறம் நான் இந்த செய்தியை வந்து ஒரு தடவை முன்னாடி படித்து பார்த்துட்டு திரும்ப படிச்சுன்னா அதாவது இப்போ நம்ம ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. முதல் தடவையாக வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறது ஒரு புதுமையான அனுபவம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நேர்முக தேர்வு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. அது முதல் அனுபவம். அதனால் நான் சொல்லிட்டு போனேன். ஏன்னா அதை மீறி வெற்றி பெற்றேன். செய்தி வாசிப்பது என்பது பழமையான எல்லா தொலைக்காட்சிகளிலும் நீங்கள் செய்தி இருக்கு. பலதரப்பட்ட செய்தி வாசிப்பாளர்கள் வாசிக்கிறாங்க. அதை நம்ம கேட்குறோம். அந்த இடத்துல நீங்கள் உட்காடுறீங்க. அதுதான் முதல் அனுபவமே தவிர செய்தி வாசிக்கிறதோ கேட்குறதோ நமக்கு பொறுத்தில்லை. உங்களையும் ஒரு செய்தி வாசிப்பாளராக மனசில் நினச்சிட்டு தெளிவா நிதானமா நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அது பொருள் புரியும்படி சொல்றது. அவ்வளோதான். அதான் சொல்லி வாசிக்கிறது. இல்லை இந்த ஒரு வார்த்தைக்கு அடுத்தது என்ன வார்த்தை வருதுன்னு தெரியுங்க. அதில் இந்த ஸ்கிரிப்ட் முன்னாடி தான் பரவாயில்ல. இந்த வார்த்தைக்கு அடுத்தது என்ன வார்த்தைன்னு அது பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணால் ஃபர்ஸ்ட் வாசிச்சேன். ரெண்டாவது உங்களுடைய இந்த உடல் அசைவுகள்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அதில் வரக்கூடாத சில அசைவுகள் அதெல்லாம் இருந்தது. அது அதாவது ஒரு தொழில்நுட்ப கோணத்தில் பார்க்கும்போது அது தவறுதலாக தெரியலாம். அந்த தவறுகள் தான் இனிமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில். அது சொல்லி காட்டலாம். இந்த நால்வரிலும் ஓரளவுக்கு செய்தியை நல்ல முறையில் வாசித்தது யார் என்று கேட்டால் என்னுடைய கணிப்பில் திரு காமராசு அவர்கள் முதலிடம் பிடிக்கிறார். இந்த 4 பேர். இனி அடுத்த சுற்று. இந்த சுற்று ஒரு புதுமையான சுற்று, புதிய சுற்று. இந்த நிகழ்ச்சியில் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதில் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும். இங்கே ஒரு போர்டு இருக்கிறது. இந்த போர்டுக்குள்ள சின்ன சின்ன கட்டங்கள் இருக்கு. பாக்குறீங்க இல்லையா? இந்த கட்டங்களை திருப்பினால் பின்னாடி எழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் முதல் 2 வாய்ப்புகள் மட்டும் மதிப்பெண் குறையாமல் உங்களுக்கு வழங்கப்படும். முதல் 2 வாய்ப்பு. நீங்க என்ன செய்றீங்க? ஒரு கட்டத்தை திருப்புறீங்க, 2வது கட்டத்தை திருப்புறீங்க, 2 எழுத்துக்கள் இருக்கும். அப்படி தெரியக்கூடிய எழுத்துக்களை வைத்து எவ்வளவு விரைவில் ஒரு வார்த்தையை உருவாக்குகிறீர்கள் என்பது விளையாட்டு. நீங்க 5 கட்டம் திறந்த பிறகு 5 கட்டத்தோட 2 எழுத்தை வச்சு கூட ஒரு வார்த்தை சொல்லலாம். 5 எழுத்தையும் வச்சுதான் சொல்லணுங்கிறது கிடையாது. புரியுதா? இதுல அதான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த கொஞ்சம் அறிவு கூர்மையும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். புரியுதா? முதலில் திருமதி சாந்தி. ஒன்றும் இல்லை, நீங்க கட்டத்தை திரும்ப போறீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. உங்க உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வேண்டிட்டு ஏதாவது இதுல இருந்து ஏதாவது ஒரு கட்டத்தை இந்த பக்கம் அப்படி திருப்புங்க. தா என்ற எழுத்து வந்திருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு, அதாவது மதிப்பெண்ணை இழக்காமல் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு. தா இந்த 2 எழுத்தையும் வச்சு வார்த்தையை உருவாக்க முடியாது இல்லையா? அதனால நீங்க 3வது வாய்ப்பு கண்டிப்பா போய் தான் ஆகணும். சான்னா என்ன? அது தான். அது இன்னும் 3 துளி. இன்னும் போங்க. இன்னும் இவ்வளவு கட்டங்கள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு இந்த பக்கம் அதை ஒரே இடத்துல வைக்கிறீங்களே. வை 4 இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களுக்கு கோர்க்க முடியுதா? அது வார்த்தை இல்லை, முழுமையான வார்த்தை இல்லை. அடுத்த கட்டம் பாருங்க. ஏதாவது எழுத்துக்கள் கொடுக்க முடியுதா உங்களுக்கு? இந்த எழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை உருவாக்க முடியுதா? இல்லை. அப்போ அடுத்த கட்டம் போங்க. அடுத்த கட்டம் போங்க. இன்னொரு கட்டம்.
எனக்கு தெரிந்து இப்போ இந்த எழுத்துக்களுக்கு காதை 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 என்று காதை என்பது சரி. காதை சரி, சரியான வார்த்தை. நீங்க 1 2 3 4 5 6 6 கட்டங்களை எடுத்து, அதாவது 4 வாய்ப்புகளை புதுசா நீங்க எடுத்து வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, தை என்பது ஒரு வார்த்தை அல்லவா? இல்ல, ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாலே போறோம். ஒண்ணு கண்டுபிடிச்சா போறாது. நீங்க 6வது முறை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. 4 வாய்ப்புகளை பயன்படுத்துறதுனால 100 மதிப்பெண்களிலிருந்து 40 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு நீங்கள் பெறுகிற மதிப்பெண் 60. சுத்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தொடங்கியிருக்கு. இப்பதான் அந்த அதனோட சுவை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? முன்னாடி புரிஞ்ச மாதிரி இருந்தது, இப்ப புரியுது. நிகழ்ச்சியில் அடுத்து பங்கேற்கிறார் திரு படவேலன். இப்ப ஏற்கனவே எடுத்திருக்கிற எழுத்துக்கள் அப்படி இருக்கட்டும், மீறி உள்ள கட்டங்கள் இருந்து நீங்க தேடலாம். ஏன்னா திருப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன எழுத்து இங்க இருக்கு. சரி, மந்திரமெல்லாம் ஓதுறீங்க பொழுது ஏ தா அழகு. உலா என்பது சரியான வார்த்தை. எத்தனாவது இதுல கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1 2 3 4 5 5 வாய்ப்புகள். அதுல 3 வாய்ப்புகள் புதுசா எடுத்திருக்கீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்? 70 மதிப்பெண்கள். வாங்க படவேட்டர். இனி திருமதி ஜெயந்தி வாங்க. ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கா முதல் எழுத்து. கட் 2 3 4 வார்த்தை வந்தாச்சு. நீங்க அதை தாண்டி போறீங்க. 4 அடுத்து எடுத்தாச்சு. வா பார். அது முதலே சொல்லிக்கலாம். நீங்க 5 தடவை எடுத்துக்கிறீங்க. 4வதுலேயே சொல்லியிருந்தாச்சுன்னா ஒரு வாய்ப்பு தவறா பயன்படுத்திக்க வேண்டியதில்லை. பார் என்ன? உலகம். 4வது வாய்ப்புலேயே உங்களுக்கான வாய்ப்பு தயாராகிடுச்சு. நீங்க தேவையில்லாம ஒரு 5வது வாய்ப்பு எடுத்தீங்க. வாங்க. மூன்று வாய்ப்புகளை அதிகமாக எடுத்து, தேவையில்லாம ஒரு வாய்ப்பு எடுத்து பார் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 70 மதிப்பெண்கள். நிகழ்ச்சியில் இறுதியாக, இந்த சுற்றின் இறுதியாக வருகிறார் திரு காமராஜ். 1 பை 2 பா 3 அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. பை பல் 4 வாய்ப்புகள் இல்லையா? 4 வாய்ப்பு. 2 வாய்ப்புகள் உங்களுக்கு உரியது. கூடுதலாக நீங்க 2 வாய்ப்பு மாத்திரம் தான் எடுத்திருக்கீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பெண் புள்ளிகள் 80. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல, இந்த சுற்று எப்படி இருந்தது? இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது புது அனுபவம். ஒரு புது அனுபவம். அதுக்காக தான் இதை போட்டது.